அபிராமி. என்ன எந்திரிங்கோ, என்ன எந்திரிங்கோ எந்திரிங்கோ. குழந்தைக்கு துணி வாங்க கடைக்கு வந்தா இப்படி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கேளே, என்னடா இது? ஐயோ, பணத்தை காணுமே. பணம் எங்கண்ணா? என்னாச்சு சொல்லுங்க அண்ணா. பணம் குடிச்சது மட்டும் இல்லாம பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் பகவானே? நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்னண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க? என்ன பண்ண போறோம்? ஐயா ஐயா ஐயா, மாமிலாம் இந்த கடைக்கு வராங்க. ஐயா, என் ஆத்துக்கார குடிச்சிருந்தா பணத்தை தொலைச்சிட்டார். யாரா எடுத்துந்தா கொடுத்துருங்க. அம்மா இங்கெல்லாம் வராதும்மா. எப்போ செத்த நேரம் முந்திதான் 1 மணி நேரம் ஆச்சு. எங்கம்மா கிடைக்க போகுது? ஐயோ, என் பொண்ணு கல்யாணத்துக்காக துணி வாங்கி வச்சிருந்த பணம் யாராவது எடுத்துருந்தா கொடுத்துருங்க. ஏய் ஏய், என்ன பிரச்சனை? கட்டிட்டு தான் பிரச்சனை. யாராவது எடுத்துருந்தா கொடுங்க. தயவு செஞ்சு கொடுங்க. நீங்க வந்து அழுதுன்னு போமா. என்னம்மா எடுத்தவன் இங்கேயா இருப்பான்? அப்படியே எடுத்தாலும் யார் வந்து கொடுப்பா? ஐயோ போச்சு. ஏய், என்னடி இப்போ பணம் தானே போச்சு, நான் சம்பாதிக்க மாட்டேனா? கிழிச்ச எல்லாம் தலை எடுத்து போட்டுருவாங்க மாப்பிள்ள. ஏய் அப்படியா, நான் போவேன். அப்படியா பார்த்து பார்த்து வாங்கோ. அப்பா. ஏய் கல்யாணி, சி ஒரே நாத்தம். கவலைப்படாத, உனக்கு 2 செட் சட்டை 2 செட்டு பாவாடை அப்பா எடுத்து தரேன். யோ யாரையா குடிச்சிட்டு உள்ள வர? ட்ரெஸ் வாங்க முடியல மட்டும் கவலைப்படாத. நான் குடிச்சிட்டீங்களா? வராத, போ போ, கிளம்பு கிளம்பு. ஏய் மரியாதை பார்த்து குடிச்சானே கேக்குறேன். கிளம்புப்பா, ஒரு தடவை தான் சொல்றேன்ல, கிளம்பு. இருங்கண்ணா. போ 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 போ. மாறிட்டு போமா. கேளுங்க, போங்க. போடா. வெளிய நில்லுங்க. போடா. ஐயா ஐயா, சத்தன மன்னிச்சிருங்க. ஐயா, இவரு பணத்தை தொலைச்சிட்டார். என்ன இதை நான் நம்பணுமா? இல்லையா, உண்மைதான் சொல்றேன். துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு போகணும். அவர் அங்க எங்களை விட்டுட்டு குடிக்க போயிட்டார். குடிக்க போன இடத்துல எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டார். உன் கதை கேட்கறதுக்குலாம் நான் தயாரா இல்ல. பணத்தை கொடுத்துட்டு போமா. என்கிட்ட எந்த காசும் இல்லையா, இருந்தாதான் தந்திருப்பேனே. பஸ் கூட காசு இல்ல. ஓ இது வேறையாமா? ஓசியில டிஃபனும் கொடுத்து திரும்ப ஊருக்கு போறதுக்கு நாங்க பணமும் கொடுக்கணுமா? பிச்சை எடுத்தாவது காசை கொடுத்துட்டு போற வேலையை பாருமா. மாமா போதும் மாமா, எங்க அம்மா ரொம்ப திட்டாதே. காசு இருக்குன்னு நினைச்சுட்டு சாப்பிட்டேன், இல்லாட்டி சாப்பிட்டுருப்பேனா? காசு இல்லாட்டி என்ன? உங்க ஹோட்டல்ல வேலை இருக்குல்ல, நீங்க எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, செஞ்சு எங்க பணத்தை கழிச்சுக்கிறோம். என்னது கடுகு மாதிரி துளியோண்டு இருந்துட்டு படபடன்னு வெடிக்கிற? உன்னால என்னமா வேலை செய்ய முடியும்? தம்மா தூண்டு இருக்க. உங்க ஹோட்டல்ல மட்டும் என்ன தம்மா துண்டு இட்லி தானே போட்டேன், அதுக்கு இந்த தம்மா துண்டு வேலைக்காரி போதும். அப்படியா சொல்ற? வேலை செய்ய முடியும். அப்பா முருகா, செத்த இங்க வா, அழைச்சிட்டு போய் வேலை வாங்குப்பா. வேணாம்மா, நீ சுமார், அம்மா பாத்துக்கிறேன். நான் சாப்பிட்டதுனால தானேம்மா நீ கஷ்டப்படுற. இல்லடா தங்கம், உனக்கு நல்ல சாப்பாடு போட்டு வளர்க்க முடியலன்னு தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அழாதம்மா, நான் படிச்சு வேலைக்கு போய் உனக்கு நல்லா சாப்பாடு போடுறேன். கண்ணு. யோ சீக்கிரம் வாருங்கயா, சாயந்தரத்துக்குள்ள காலி பண்ணோம். கொட்டு சீக்கிரம் கொட்டு, பாத்துட்டு இருக்காத. கொட்டுங்கய்யா. வேலையை முடிச்சு சாயந்தரத்துக்குள்ள காலி பண்ணோம். யோ இந்த விஷயம் விட்டுருங்கய்யா. வேண்டாயா, சொன்னா கேளுங்கப்பா. வேண்டாப்பா. என்னாச்சு? எதுக்கு கும்பலா வந்திருக்கீங்க? என்ன தம்பி இது? ஊருக்கு திரும்பி வந்து எங்களுக்கு உபகாரம் செய்வீங்கன்னு நினைச்சா இப்படி வயித்துல அடிக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் வாங்கலான்னு பார்த்தா அதை சொந்தமாக்குறீங்களா தம்பி? என்ன சொல்றீங்க? நிலத்தை அடமானம் வச்சுட்டு பணம் கொடுங்கன்னா மொத்தமா வித்துட்டதால எழுதி வாங்கியிருக்கீங்க. இது உங்களுக்கே அடுக்குமா? காமிங்க.
உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எதுக்கு இப்படி பண்ணீங்க? வந்து தம்பி பேசாதீங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எதிரியை கூட ஏத்துக்கலாம், ஆனா அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்யறவங்கள மன்னிக்கவே கூடாது. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க. பாவம் பெரியவரு, விட்டுருங்க தம்பி. உங்களை போய் நாங்க தப்பா நினைச்சிட்டோமே. பரவாயில்லைங்க, உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்ப நாங்க வரோம் ஒரு தம்பி. நிமிஷம் இருங்க. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, போயிட்டு உங்களை போய் தப்பா நினைச்சிட்டோமே தம்பி. மன்னிச்சிருங்க, நாங்க வரங்க. சரி, அந்த பெரியவர் தான் தப்பு பண்ணி எவ்வளவு நல்ல குடும்பம். ஏயா என்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியாம ஏய் நிறுத்துடா. ஏன்டா அவனை கை நீட்டுறோம்? அவனை ஒண்ணுமே சொல்லாத. டேய் நான் தான்டா அவனை அப்படி செய்ய சொன்னேன். என்னது? நீங்க செய்ய சொன்னீங்களா? ஆமா. எதுக்கு? ஏய் அம்மாவும் இப்படி சேர்ந்து 10,000 ரூபாய் போற நாள்கிட்ட 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டுக்கிறடா. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டத்தான் இப்படி செய்ய சொன்ன அவனை. அதுக்காக இப்படியா செய்வாங்க? தாத்தா, அந்த நிலத்தை 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்னடா பொல்லாத காரணம்? உங்களுக்கு தெரியாததா தாத்தா? நீங்க சொல்லி கொடுத்த ராஜதந்திரம் தானே தாத்தா. எதிரியை வீழ்த்த வளவரிக்கும் போது பணத்தை பத்தி பார்க்க கூடாது தாத்தா. சரி, அதை விடுங்க. இதுவும் நல்லதுக்கு தான். ஊர் ஜனங்க மத்தியில நம்ம செல்வாக்கு இன்னும் உயர்ந்திருக்கும். யோ கணக்கு ஐயா, அடிஸ்டன் மனசுல எதுவும் வச்சுக்காத. இந்த மாசத்துல இருந்து சம்பளத்துல 1000 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோ. ஆமா, இந்த ஆளுங்களுக்கு பத்திர சமாச்சாரம் எப்படி தெரிஞ்சது? நீ செய்யற தில்லுமுள்ள ஒழுங்கா செய்ய மாட்டியா? அதை ஏன் கேட்குற தம்பி? நம்ம ஊர் ஸ்கூலுக்கு பாரதின்னு ஒரு புது டீச்சர் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து படிக்காத ஜனங்களுக்கு அந்த பத்திரத்தை 100 தடவை படிச்சு சொல்லிட்டாங்க. நிஜமாவா? அதனால உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? அது மட்டும் இல்லை தம்பி, நீங்க எதிர்காலத்தில் இப்படி ஏமாந்துடக்கூடாதுன்னு அதுக்காக உங்க பிள்ளைகளை எல்லாம் படிக்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? பார் சாவித்ரி, ஏதோ இவன் போராத காலம், நடக்கூடாதெல்லாம் நடந்துடுது. இதை பெருசுப்படுத்தாத, அப்படியே விட்டுரு. அப்பாவுக்கு தெரிய வேணாம். கவலைப்படாதிரி. வர ஞாயிற்றுக்கிழமை தோத்தாத்திரி தாத்தாவுக்கு சதாபிஷேகம். அதில் ஒரு கணிசமான அமௌண்ட் தேரும். யாருக்கும் தெரிய வேணாம். காதும் வச்ச மாதிரி நாம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். பேசாதீங்கோ. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க பாக்குறேன். உண்மையிலே குழந்தை நன்னா இருக்கும்னு நினைச்சிருந்தேன்னா இப்படி செஞ்சிருப்பேடா. இதோ பார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. இப்ப என்ன பண்ண சொல்ற? வேணா 1008 தோப்பு காரணம் போட்டுமா? அதான் குடிச்சிட்டு ரோட்ல கர்ணம் போடுறேல, ஆத்துல வேற தோப்பு கர்ணம் போடணுமா? நீ இப்படி குத்தி காட்டுறதாலதான் நேக்கும் குடிச்சிட்டு வரணும்னு தோன்றது. போங்கோ, நன்னா போய் குடிங்கோ. நானும் எதையாவது அரைச்சு குடிச்சிடுறேன், நிம்மதியா போயிடும். ஓ அப்பாடா ஈஸ்வரா. சாவித்ரி, நோக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? இன்னைக்கு அலமு மாமி ஆத்துல அம்பாளுக்கு புடவை சாத்தினா மாம்பழ கலர்ல சிகப்பு பார்டர் ஜோரா இருந்தது. அது சரி, கல்யாணிக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டாளா இல்லையா? என்னடா பேசாம இருக்க? கடைக்கு போனாளா இல்லையா? என்ன சாவித்ரி, நீ கூட பேசாம இருக்க? நான் வந்த உடனே துணியெல்லாம் அழகா கொண்டு வந்து காட்டுவேன்னு பார்த்தா கண்ணில் காட்ட மாட்டேங்கிறியே. என்ன நடந்துட்டு இருக்கு இந்த ஆத்துல? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க முதல்ல. உங்க பிள்ளைய கேளுங்க. சொல்றா, சொல்லி தொலையேண்டா. அது நாங்க துணி எடுக்கிறதுக்காக கடத்தெருவுக்கு போனோம். போற வழியில பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டேன். என்னடா பரமு, சுத்த பொறுப்பில்லாதனமா இருக்க. இந்த பணத்தை வாங்கறதுக்குள்ள நான் பட்டப்பாடு இருக்கே. தொலைச்சிட்டேன்னு இவ்வளவு சுலபமா சொல்லிட்டேடா. சரியான துப்பு கெட்ட ஜென்மமா இருக்கேடா. ஏமா சாவித்ரி, இவன் தான் கையால் ஆகாதவன். நீயாவது பணத்தை பத்திரமா வச்சிருக்க வேண்டியதானேமா? பகவானே, இப்போ பணத்துக்கு நான் என்ன பண்றது? குழந்தை கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கே.
ஏமா சாவித்ரி, நீயாவது பணத்தை பத்திரமா வச்சிருக்க வேண்டியதானேம்மா? தாத்தா பாருங்க தாத்தா, அப்பா கடைசியில இன்னைக்கு பாவாடை சட்டையே வாங்கல, எல்லா பணத்தையும் குடிச்சு தீத்துட்டார். நான் வேற அவசரப்பட்டு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் செஞ்ச பாவம் இப்படி பிள்ளையார் ரூபாய் எடுத்து வந்திருக்கு. இந்த பாவத்தை நான் எங்க தான் தொலைக்க போறேனோ? நீ எல்லாம் என்ன ஜென்மம் எடுத்த? இதெல்லாம் நான் செஞ்ச பாவம்டா, நான் செஞ்ச பாவம். குடும்பத்தை ரெண்டாக்குறதுன்னு பிறந்திருக்குது. அண்ணா, எதுக்கு அவளை அடிக்கிறேன்? நடந்தது தானே சொன்னா, போய் ஒன்றும் சொல்லலையே. நீ போடி தாத்தா, வேண்டா. பாருங்க தாத்தா, அப்பா என்னை போட்டு அடிக்கிறார். நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணாது என்ன அப்பா அடிக்கிறச்ச, தப்பு பண்ற அப்பாவை நீ ஏன் தாத்தா அடிக்க மாட்டேங்கிற? தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். கொள்ளி போட பிறந்திருக்கிறான்னு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். இப்போ உயிரோட நேக்கு கொல்லி வைக்கிறான். சிவனே பெரும்படி பட்டிருக்கான். நானும் என் பிள்ளைய பெரும்பாலும் சாத்து இருந்தேன்னா இன்னைக்கு அவன் ஒழுங்கா இருந்திருப்பான். கோட்டை விட்டுட்டேம்மா, என் பிள்ளைய சரியா வளர்க்காம கோட்டை விட்டுட்டேம்மா, கோட்டை விட்டுட்டேம்மா, கோட்டை விட்டுட்டேன். நீ இந்த புடவையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உண்மையாவாக்கா? ஆமாண்டா கண்ணா, நான் என்னோட புடவையில இருந்து இதே மாதிரி 4-5 புடவை எடுத்து தரேன். நீ ஆத்துக்கு போய் கட்டிக்கிறியா? ஐயோ, நம்ம தெருவுல இருக்க அலமேலு மாமி என் தலையை உருட்டி பந்தாடிடுவா. நீ ஏன் அவா சொல்றா இவா சொல்றான்லாம் மனசுல எடுத்துக்கிற? இதெல்லாம் தலையில போட்டுக்காத. உன் வளையலுங்க? பாட்டி ஏதாவது சொல்லுவான்னு ஆத்திலே கட்டி வச்சுட்டியா, இல்ல தொலைச்சிட்டியா, இல்ல சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லி போட்டுக்கிறதையே விட்டுட்டியா? சம்பிரதாயத்துக்காக விடலக்கா, சங்கடத்துக்காக கட்டி வச்சுட்டேன். அப்படி என்னடி சங்கடம்? சத்தியமா அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் சொல்றேன். ஏய், என்னடி ஆச்சு? உன்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்ச அப்பா என் தோலையே உரிச்சிருவாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்லுக்கா. சரி, சொல்லல, என்ன ஆச்சு சொல்லு. அப்பாவுக்கு 2 மாசமா வேலையே இல்லக்கா. ஒரு வேளை சாப்பிடறதுக்கே கஷ்டமா இருக்குக்கா. இதுக்குதான் நான் சொன்னா நீ வேதனைப்படுவேன் தான் சொல்றதுக்கே யோசிச்சேன். பாத்தியா, நான் இங்க வந்திருக்கவே கூடாது, வந்து உன்னை அழ வச்சுட்டேன். நான் ஏன் அழறேன்? கண்ணில் ஏதோ தூசி பட்டுடுது, அவ்வளவுதான். வா உட்கார. இப்ப சொல்லு, அப்பா இன்னும் என்னென்னலாம் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கார்? அக்கா கோபப்படாதக்கா, பாவம் அவர் என்ன பண்ணுவார்? வீடு கடன்ல இருக்கு, முன்னாடி மாதிரி கல்யாண கான்ட்ராக்டும் கிடைக்கிறது இல்ல. அப்பாவும் எவ்வளவு முயற்சி பண்றாருக்கா. அவர் படுற கஷ்டத்தை பார்க்கும் போது எனக்கு தாங்க முடியலக்கா. மாத்திரை சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, நடுராத்துல இருந்துச்சு பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலையறாரு. கடங்கார வந்து கேக்குறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்குக்கா. அதனால நான் வேலைக்கு போகலான் இருக்கேன்க்கா. ஏய், சின்ன குழந்தை நீ, நோக்கு என்ன வேலை பார்க்க தெரியும்? அக்கா,
நோக்கும் அப்பாக்கும் வேணா நான் சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா அப்பா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது என்னால சின்ன பொண்ணா பார்த்துட்டு இருக்க முடியலக்கா. நான் வேலைக்கு போகணும்க்கா. அக்கா, நான் வளையத்தை உடைச்சிட்டு வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு நீ தானே அடிக்கடி சொல்வ. அந்த வளையத்தை உடைக்கிறதுக்கு தான் அனுமதி கேட்டுட்டு இருக்கேன். அது இல்லடா, இந்த உலகத்தை பத்தி நோக்கு தெரியாது. இந்த உலகத்தை பத்தி வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்ன பத்தி நோக்கு தெரியும்ல. அக்கா, தயவு செஞ்சு போக விடுக்கா. அக்கா 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 போகட்டாக்கா. அக்கா ஆனா நான் எதுக்கு சம்மதிச்சேங்கிறத நீ நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு தன்னம்பிக்கையோட வாழணும்னா சுய சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம். என் செல்ல அக்கா, நீ பெருமைப்படுற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன் பார். நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அக்கா, இவ்ளோ நேரம் ஆச்சே, அத்திம்பேர் ஏன் இன்னும் வரல? அவர் கேம்ப் போயிருக்காருமா, வர ஒரு வாரம் ஆகும். அக்கா, நான் உன் மடியிலே தூங்குறேனே. குழந்தை கொஞ்சிருது பாரு. வா படுத்துக்கோ. கடவுளே, இனிமையாவது இவ வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம பண்ண.